புத்தாண்டு தினத்தையொட்டி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் மக்கள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்டு பெறலாம். இளங்கோ, தற்போது வேடந்தாங்கல்ல வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? விவரம் என்ன? முக்கியமாக ஆங்கில புத்தாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு அதிகமான பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளனர். பார்வையாளர்கள் அனைவரும் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு இலங்கை, பர்மா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, சைபீரியா, கனடா என 12 நாடுகளில் இருந்து குழைக்கடா, நத்தைக்குத்தி நாரை, பாம்புத்தாரா என பல்வேறு வகையான 24 வகையான பறவைகள் ஆண்டுதோறும் வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு வருகை தரும். இந்த சரணாலயம் பருவமழை என்பது ஒழுங்காக பெய்திருந்தால் நவம்பர் மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாத சீசன் களை கட்டி இருக்கும். இந்நிலையில் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு தற்பொழுது 30,000 பறவைகள் வருகை தந்துள்ளன. இன்று புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு குடும்பமாக இந்த இயற்கையுடன் கூடிய பறவைகளை காண மக்கள் படையெடுத்து வந்துள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, விழுப்புரம் என பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்தும் அதிகப்படியான குடும்பமாக பார்வையாளர்கள் வந்துள்ளனர். அனைவரும் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். பல்வேறு வசதிகள் வனத்துறை செய்து கொடுத்தாலும் இங்கு போதிய பார்க்கிங் வசதிகள் இல்லை என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.